டிஃபன் சாப்பிட்டீங்களா? சாப்பிடலையா? இந்த ஸ்கூல்ல இந்த நிகழ்ச்சியில கலந்துக்கிறதுக்கு எனக்கு வாய்ப்பு கொடுத்த சிஸ்டர்ஸ்க்கும் இங்க வந்திருக்கும் அனைத்து பேரண்ட்ஸ்க்கும் மெரி கிறிஸ்மஸ். இது வரைக்கும் இது மாதிரி ஒரு மேடையில பேசுனது இல்லை. எல்லா அரசியல் மேடைகள்லையும் கான்ஃபரன்ஸ் மீட்டிங்ஸ்லையும் பேசுறதா பழக்கம். இந்த குட்டி குழந்தைகளை பார்க்கும்போது நம்மளும் ஒரு 20 வருஷம் முன்னாடி ஒரு 30 வருஷம் முன்னாடி போய் இந்த ஸ்கூல்லேயே அட்மிஷன் வாங்கிக்கலாமான்னு பார்க்குறேன். அட்மிஷன் தருவாங்களான்னு தெரியல. இந்த பசங்க ஆடுறதும் பாடுறதும் டான்ஸ் ஆடுறதும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நாங்க படிக்கிற காலத்துல கிறிஸ்டியன் ஸ்கூல்ஸ் தான் நிறைய அதிகமா இருந்துச்சு, இப்பவும் இருக்கு. நானும் ஒரு கிறிஸ்டியன் ஸ்கூல்ல தான் படித்தேன். காலேஜும் என்னோட காலேஜ் லைஃபும் கிறிஸ்டியன் ஸ்கூல்ல தான், கிறிஸ்டியன் காலேஜ்ல தான் நடந்துச்சு. அதுக்கப்புறம் மேல் படிப்பு எல்லாமே கிறிஸ்டியன் இன்ஸ்டிடியூட்ஸ்ல தான் நடந்துச்சு. இதை ஏன் நான் இப்போ இங்க சொல்ல வரேன்னா, பேரண்ட்ஸ் நிறைய பேர் இருக்கீங்க. இந்தியாவில் முக்கியமா தமிழ்நாட்டில் இந்த கிறிஸ்டியன் மிஷனரிஸ் இல்லை அப்படின்னா எஜுகேஷன் சிஸ்டம் இவ்வளவு தூரத்துக்கு தமிழ்நாடு இவ்வளவு ஒரு எஜுகேட்டட் ஸ்டேட்டா இருந்திருக்காரு. அதனால எவ்வளவுதான் நம்ம நன்றி சொன்னாலும் இந்த சிஸ்டர்ஸ்க்கு, இந்த கிறிஸ்டியன் மிஷனரிஸ்க்கு அது பத்தாது. ஏன்னா இவங்களோட பேரண்ட்ஸ் கேக்குதா? எல்லாரும் மொபைல் பார்த்துட்டு இருக்கீங்களா? இந்த சிஸ்டர்ஸோ இந்த கிறிஸ்டியன் மிஷனரிஸோட தியாகங்கள் கொஞ்சம் நஞ்சம் கிடையாது. நம்மளாம் வீட்டுல சமைச்சுக்கிட்டு டிவி பார்த்துக்கிட்டு சீரியல் பார்த்துக்கிட்டு பசங்களை படிக்க வச்சுக்கிட்டு இவ்வளவுதான் நம்மளோட லைஃப் இருக்கும். ஜென்ஸ் எல்லாரும் வெளியில போய் சம்பாதிப்பீங்க, சாயந்தரமான வீட்டுக்கு வருவீங்க. ஆனா இந்த சிஸ்டர்ஸோட தியாகம், அதாவது அவங்களோட வேலை அப்படி இருக்காது. எந்நேரமே அவங்க மக்கள் நலனுக்காகவும் அடுத்த ஸ்டெப், அடுத்த அடி எப்படி எடுத்து வைக்கணுன்றதுக்காகவும் மக்களுக்காகவுமே அவங்க யோசிச்சுட்டு இருப்பாங்க. நமக்கு பார்க்கறதுக்கு வேணும்னா அவங்க தியானம் பண்ற மாதிரியோ இல்ல பிரேயர் பண்ற மாதிரியோ தான் தெரியும். ஆனா அவங்க பண்ற பிரேயர் எல்லாமே நம்ம நல்லா இருக்கணுன்றதுக்காக தான் பண்றாங்க, நம்ம நலனுக்காகவே தான் வாழ்றாங்க. கிறிஸ்டியன் இன்ஸ்டிடியூட் எதுவுமே இல்லைன்னா நம்ம கண்டிப்பா இந்தியா இன்னும் ஒரு 30 வருஷம் பின்னால்தான் போயிருந்திருக்கோம். முன்னாடி வர்றதுக்கு வாய்ப்புகள் இல்லை. அதனால நீங்க உங்க பசங்களை இங்க படிக்க வைக்கிறதுக்கு ரொம்ப கொடுத்து வச்சிருக்கிறோம், ரொம்ப பாக்கியம் பண்ணியிருக்கிறோம். இங்க பாக்குற ஒவ்வொரு டீச்சர்ஸுமே யூனிஃபார்மோட தான் இருக்காங்க, பாக்குறதுக்கே அழகா இருக்கு. ஒரு காலத்துல நான் பசங்க தான் யூனிஃபார்ம்ல இருப்பாங்க, இப்ப டீச்சர்ஸ்க்கே யூனிஃபார்ம் கொடுத்துட்டாங்க. எல்லா பசங்களுக்குமே பிடி டீச்சர்ஸ் எல்லாம் கொஞ்சம் பயமா இருக்கும். ஆனா இந்த ஸ்கூல்ல கராட்டே டீச்சரை பார்த்தா தான் கொஞ்சம் பயமா இருக்கு. பட் நல்லா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணாங்க. இந்த சின்ன பசங்களை ட்ரெயின் பண்றது ரொம்ப கஷ்டம். ஒரு காலேஜ் படிக்கிற லெவல்லையோ இல்லை ஒரு 10th 12th படிக்கிற லெவலில் இருக்கிற பசங்களை ட்ரெயின் பண்ணுறது ரொம்ப ஈஸி. ஏன்னா சொல்லி கொடுத்தா கற்றுப்பாங்க. இந்த பிஞ்சு பசங்களுக்கு சொல்லி கொடுக்கறது ரொம்ப பெரிய விஷயம். ரொம்ப ட்ரெயின் எடுத்திருக்கீங்க, ரொம்ப உழைச்சிருக்கீங்க. எல்லா டீச்சர்ஸுக்குமே ரொம்ப நன்றி, ரொம்ப வாழ்த்துக்கள். நான் ஜாஸ்தி டைம் எடுத்துக்க விரும்பப்படல, ஏன்னா பெரியவங்க இருக்கீங்க. கிறிஸ்துமஸை பற்றி ஒரு 2 வார்த்தை பேசிடலாம்னு நினைக்கிறேன். கிறிஸ்துமஸ்னா எல்லாருக்கும் என்னன்னு தெரியும்? gift சார். பசங்களுக்கும் தெரியல சார், பேரண்ட்ஸ் தான் சொல்லலாம்ல.